ஸோ அனிமேட்டட் ஐகான்ஸ் வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணுறது எப்படி ஈஸியாக வந்து ஒரே கிளிக்கில் எடிட் பண்ணி அதை எப்படி லாட்டை ஃபைலாவோ இல்லை எஸ்விஜி அனிமேஷனாவோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஈஸியான மெத்தடை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வளன்னு பேசாமல் டேரெக்டாக என்ன கண்டென்ட்டோ அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட நேம் குணால், நான் UX நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிக்மா ஓப்பன் பண்ணி ஒரு எம்டியான டிசைன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து டிசைனை வந்து ஆட் பண்ணணும். சாரி, ஐக்கானோட டிசைனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ளக்கினோட நேம் பார்த்தீங்கன்னா ஐகானிஃபை. ஸோ இதில் தான் வந்து இந்த பார்டரிங் ஐகான்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக. ஐகான்ஸ் அவுட்லையும் கிடைக்கும், பட் ரேண்டமாக கிடைக்கும், தேடணும் கொஞ்சம். இதுலேயும் தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ண ஹார்ட்டே எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன ஹார்ட்டு. ஸோ இந்த ஹார்ட். ஸோ இது வந்து பார்டரிங் ஐகான்ஸ். இது வந்து பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அவுட்லைன் ஐகான்ஸ்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும், பட் வந்து இது வந்து ஃபில்ட் ஐகான்ஸாக இல்லை பார்டரிங் ஐகான்ஸாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இது நான் ஏற்கனவே எடுத்து வச்சு ஒர்க் பண்ணலாம் எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் இருக்குது, ஐகான்ஸ்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த ஹார்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரோக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபில்லு கிடையாது நமக்கு. ஸோ லெட்ஸி நான் இந்த ஒரு ஐகான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஃபில் கொடுத்தா ஃபில்லோட கலர் வந்து போயிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் தேவைப்படும். இப்போ இந்த ஹார்ட்டுக்குள்ளே, இந்த ஃப்ரேம்குள்ளே உள்ள இந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக்குன்றது வந்து தெரியும். ஸ்ட்ரோக்கில் தான் நமக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபில்லில் நமக்கு யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஐகான்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஐகானிஃபைல வந்து நமக்கு கிடைக்கும், ஓரளவு ஐகான்ஸ் அவுட்லைன் கிடைக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை பார்த்திங்கன்னா, ஐகான்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த ஐகானுக்குள்ளே உள்ள இதை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம், ஃப்ரேம் அவுட்டு. ஸோ வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ வந்து அன்டூ கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரேம் வந்து போயிடும். வெறும் ஸ்ட்ரோக் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக்கில் தான் செலக்ட் ஆகும், ஃப்ரேம் வந்து செலக்ட் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து ஃப்ரேம் வந்து போயிடுச்சு. ஸோ வளன்னு பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன் இமேஜை, ஐகானை. ஸோ ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ளகின் போய் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்விஜி மோஷன்னு ஒரு ப்ளகின் இருக்கும். ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்விஜி மோஷன் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளகின் கிடைக்கும். ஸோ இந்த ப்ளகினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அனிமேஷனும் பண்ண தேவையில்லை, அதுவே உங்களுக்கு ஒரு அனிமேட் வந்து கொடுத்துரும். ஸோ நம்ம எந்த அனிமேஷனுமே பண்ண தேவையில்லை, அதுவே ஒரு அனிமேட் கொடுத்துரும். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரோக் லைனால். ஸோ இதில் நீங்கள் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இதுலேயே ஒரு ஸ்மூத்தான ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு அனிமேஷன் ஸ்பீட் என்ன வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அனிமேட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்விஜி அனிமேட் வேணும்னா எஸ்விஜி பண்ணிக்கலாம், ஜிஃபா வேணும்னா ஜிப் பண்ணிக்கலாம், வீடியோ அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து எஸ்விஜி அனிமேட் எடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ அனிமேட் பண்ண ஐக்கான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அனிமேஷன். ஸோ இதே நம்ம வந்து டெவலப்பருக்கு வந்து ஹேண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ஒரு ஈஸியான அனிமேஷன் வந்து அனிமேட்டட் ஐகான்ஸ் வந்து பண்ணுறது ஃபிக்மா மூலமாக. ஸோ இது போக நிறையா வேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது லேர்ன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எல்லாரும் மாதிரி பேசுகிறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்லாம் பார்க்கலாம்.